வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூரோப்பியன் சாம்பியன்ஸ் லீக் T10ஓட குரூப் எஃப்ல நடக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச். ஆல்ரெடி குரூப் எஃப்ல நடக்கூடிய எலிமினேட்டர் மேட்சுக்கு ஓல்டு விக்டோரியன்ஸும் அண்ணன் லுஜுபானா விளையாடக்கூடிய மேட்சுக்கு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அதை நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துருங்க. எதுக்கும் நான் என் கார்டில் அந்த வீடியோட லிங்கை வைக்கிறேன். இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச். இதுல வின் பண்ற டீம் டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. இதுல லாஸ் ஆகிற டீம் எலிமினேட்டர்ல வின் பண்ணக்கூடிய டீம் கூட குவாலிஃபயர் செகண்ட் பிளே பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸும் வால்ஃபர்டேஜ் ஆப்டிமிஸ்ட் இவங்க ரெண்டு டீமும் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. அதாவது ட்ரீம் லோன் பொறுத்த வரைக்கும் FAR வெர்சஸ் WFO இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 13th மார்ச் ஈவினிங் 5:30க்கு கர்டமா ஓவல்ல மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் லீக்கான பெஸ்டான ஆப், அதுல இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் கார்டமா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்கா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இங்க சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 110. இந்த வென்யூல டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங்க தான் ப்ரிஃபர் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா 180 அடிச்சா கூட இந்த வென்யூல சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில பர்டிகுலர்லி ஸ்மால் லீக் அண்ட் தென் ஈஸியா அதிக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப்ல நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். இதெல்லாம் வேணாம், நான் டீம்லாம் பிக் பண்ணல, ஆனா ரெகுலரா ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டியோ அப்படிங்கிற ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க. டியோல இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல யார் ஃபேண்டசி வைஸ் அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு இந்த கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுல யார் அதிக ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், இதுல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எய்டன் மார்க்கராம பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர்ல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணுவாங்க. அவங்க பவுமாவை பிக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எய்டன் மார்க்கராம் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு, பவுமா ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூவான எந்த ஒரு GST எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டியோ ஆப்ஷன்ல 1 பிளேயர் பிக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ணுங்க. ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். குபேரா ஃபேண்டசி ஆப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறேன். அது இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. ஸோ அங்க இருந்து கூட நீங்க எதுல இருந்து வேணா லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். ஃபார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாக் ட்ரைப், கிறிஸ்டியன் பர்ச்சஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல சுமரியர் வராரு. அண்ட் தென் ஜே டட்லி, ஜான் ஸ்மித், ஜாக் கெம்ப், சி பெர்ச்சட், ஸ்டான்லி நார்மல், பி பால்மர், W பெர்ச்சட், டோபி பிரிட்டன். இதான் ஃபார்மர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அண்ட் தென் வால்வர்ட் ஆர்டமிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அஸ்கர் அலி கான், பென் எம்பிள்டன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல OVS மூசா, அண்ட் தென் ஜோஸ்ட் மிஸ், மலித் கமேஜ், மோஹித் விவேடிமிச், ஒய் அம்டியனி, அட்டிஃப் கமல், மில்லார்ட் முகமது, எஸ் அண்ட் தென் ஆர் ஹெய்ன்ஸ். இதுதான் வால்ஃபர் ஆப்டிமிஸ்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ ரெண்டு டீம்ல இருந்து பவுலர்ஸ் யார் யாரு பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க, அதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஃபார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சுமேரியர் 1, பெர்ச்சாட், சி பெர்ச்சாட் 2, அண்ட் தென் பால்மர் 3, W பெர்ச்சாட் 4, அண்ட் தென் டி பிரிட்டன் 5. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 5 பிளேயருமே 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி யாராவது
லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா போறாங்க, விக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டான்லி நார்மன் ஒரு ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த 5 பிளேயர் தான் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆப்டிமிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அஸ்கர் அலிகான் 1, மூசா 2, மோஹித் டிவிட் மிமிச் 3, அட்டிஃப் கான் 4, மிலாட் முகமது 5 அண்ட் தென் சாரிப் ஷா 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க ஆப்டிமிஸ்ட் பொறுத்த வரைக்கும். இதுல 2 ஓவர்னு பார்க்கும்போது அஸ்கர் அலிகான் 2 ஓவர், மூசா 2 ஓவர் அண்ட் தென் அட்டிஃப் கான் 2 ஓவர், மோஹித் டிவிட் நிமிச் அவரும் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 8 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க ஓவரை மிலாட் முகமது 1ம் சரிசா 1 ஓவரும் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல டெத் ஓவர் அப்படின்னு வரும்போது அஸ்கர் அலிகான் டெத்ல 9வது ஓவர் அல்லது 10வது ஓவர் பவுல் பண்ணுவாரு. அண்ட் தென் அவரு கூட பார்க்கும்போது அட்டிஃப் கானும் அஸ்கர் அலிகான் இவங்க 2 பேரும் தான் டெத்ல பவுல் பண்றதுனால 2 பேருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்படியே நம்ம ஃபார்மட் சைடு வரும்போது டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பால்மரும் அண்ட் தென் பெர்ச்சட் இவங்க 2 பேரும் தான் டெத்ல, பெர்ச்சட் இவங்க 2 பேரும் தான் டெத்ல பவுல் பண்ண போறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்க பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் பேட்டிங் ஆப்ஷன் வரும்போது இன்ஃபார்ம் பேட்டர்ஸ், நல்ல ஃபார்ம் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்னு வரும்போது ஃபார்மர்ஸ்ல இருந்து ஜாக் ட்ரைபுக்கும் பெர்ச்சஸ் 2 பேர்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். ஜாக் ட்ரைப், பெர்ச்சஸ் 2 பேருமே டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர்ஸ். பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும் 2 பேருமே இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால 2 பேர்த்தோட பேட்ல இருந்துமே ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேட்டிங்ல ஜாக் ட்ரைபுக்கும் பெர்ச்சஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆப்போசிட் WFO வரும்போது பென் எம்பிள்டன் ஒரு நல்ல ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தோம் 5 ஓவர்ஸ் கேம்ஸ்லயே 50+ ரன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்குமே ஒரு பேட்ல இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜாக் ட்ரைப் அவருமே ஒரு 30+ ரன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஜாக் ட்ரைபை கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறவங்க பென் எம்பிள்டனா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அண்ட் தென் ஆல்ரவுண்டர்னு வரும்போது ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் இப்போ சுமரியர் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் அட் நம்பர் 3ல பேட்டிங்ல வராரு. 2 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ அதுல 1 விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல ஒரு 15 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல எதிர்பார்க்கலாம். ரைஸ் ஃபார்மர் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 123 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதுவும் 1 ஓவர் மிடில்ல பவுல் பண்றாரு, 1 ஓவர் டெத்ல பவுல் பண்றதுனால டெத்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா அந்த டைம்ல 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதை கன்சிடர் பண்ணி ஃபார்மர்ல இருந்து சுமரியருக்கும் பால்மர் ஆல்ரவுண்டர்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் WFO சைடு வரும்போது அஸ்கர் அலிகான் இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. அது இல்லாம 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். அது இல்லாம 9வது ஓவர் இல்லைன்னா 10வது ஓவர் டெத்ல பவுல் பண்றாரு 1 ஓவர். ஸோ அந்த டைம்ல 1 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ பேட்டிங்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை கன்சிடர் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் T10 அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் டாப் ஆர்டர்ல தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் ஓவிஎஸ் மிர்சா மிடில் ஆர்டர்ல வராரு. ஸோ அது இல்லாம இவருமே 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ விக்கெட் கிடைக்குதோ இல்லையோ எக்கனாமியா பவுல் பண்ணிட்டு போயிடாரு. ஸோ பேட்டிங்ல மிடில் வந்தாலும் ஒரு 5ல இருந்து ஒரு 10 ரன் 1 விக்கெட் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். டூயல் ஆப்ஷன் இருக்கனால தவிர்க்க முடியாது. ஸோ அதன் காரணத்தினால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். இந்த 4 பிளேயர்ஸுமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் பவுலிங் ஆப்ஷன் வரும்போது டூயல் ஓவர்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இப்ப பெர்ச்சடா இருக்கட்டும், பெர்ச்சடா இருக்கட்டும், பிரிட்டன் இவங்க 3 பேருமே 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். இதுல பெர்ச்சட் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ இவரும் சுமேரியர் அல்லது யாரோ ஒருத்தர் தான் டெத்ல பவுல் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா 9வது ஓவர் இல்ல 10வது ஓவர் 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதுல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 2 ஓவர் பவுல் பண்றதுனால நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அண்ட் தென் டாபி பிரிட்டன் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், ஒரு ஸ்பின்னரோட வரப்போறாங்க. இவர் பொறுத்த வரைக்கும் டென்னிஸ் பால் பொறுத்த வரைக்கும் தான் டென்னிஸ் பால் பிளே பண்ற மாதிரி தான். ஸோ எப்படி போட்டாலும் ஹிட் ஆடிடுறாங்க. ஸோ அவுட் சைடு தான் ஆஃப் ஸ்டிக் போட்டாதான் நிறைய டாட் விழுகுது அங்கேயுமே T10லயுமே. ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்ல தான் பவுல் பண்ணிட்டு இருக்காரு டாபி பிரிட்டன். நிறைய அவுட் சைடு தான் ஆஃப் ஸ்டெம்ப் போறாரு.
ஸோ பேட்ஸ்மேன்ஸ் நிறைய டாட் வைக்கிறாங்க. ஸோ அதை அடிச்சாலும் டாப் பேஜ் ஆகிடுது. ஸோ விக்கெட்டும் கிடைச்சிருது. ஸோ இவர் 1-2 விக்கெட் எடுத்துக்கொள்வதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறீங்க தயார் அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல எல்லாம் நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆப்போசிட் டீம்ல அட்டிப் கமல் இவருமே 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2 விக்கெட் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 30ல இருந்து ஒரு 60% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நம்ம 11 பிளேயர்ஸை பார்த்துட்டோம். ஸோ பேட்டிங்ல இருந்து 3 பிளேயர்ஸ் அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல இருந்து 4 பிளேயர்ஸ் அண்ட் தென் பவுலர்ல இருந்து 4 பிளேயர்ஸ், ஓவராலா 11 பிளேயர்ஸை பார்த்துட்டோம். இது இல்லாம விக்கெட் கீப்பர் ஒரு ஆப்ஷன்ல ஒருத்தவங்க இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ல நீங்க யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஜோஸ் ஸ்மித், இவருக்கு தான் நீங்க விக்கெட் கீப்பர்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். இவர் விக்கெட் கீப்பர் பண்ணல, இருந்தாலும் பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் விக்கெட் கீப்பர்ல ஜோஸ் ஸ்மித்க்கு கொடுங்க. இல்ல நீங்க லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்துல ஜாக் கெம்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஜாக் கெம்பையும் ஒரு 30ல இருந்து ஒரு 50% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னா மட்டும் நீங்க இந்த இடத்துல யாமா அப்படியே அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி அவர் பெருசா தேவைப்பட மாட்டாரு. ஜோஸ் ஸ்மித்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும் ஜாக் கெம்புக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 50% டீம்லயும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஆல்ரெடி நம்ம பார்த்த பிளேயர்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு பிளேயர்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அது மோஹித் விவேக் டிமிச், அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பவுல்ல ஒரு ஓவராச்சும் பவுல் பண்ணிடுறாரு. ஸோ மிடில் ஆர்டர் சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் அஸ்கர் அலி கான், பென் எம்பிள்டன் இவங்க எல்லாருமே மூசா இவங்கலாம் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விடுறாங்க அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 15 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிஸ்கி பிக் தான். டுவெல் ஆப்ஷன் இருக்கனால ஒரு 40ல இருந்து ஒரு 60% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி 11 பிளேயர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 12th ஆப்ஷன்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ஜோஸ் ஸ்மித்க்கு கொடுங்க. அண்ட் தென் 13th ஆப்ஷன்ல மோஹித் டிவேட் டிமிச், யாருன்னா அட்டிப் கமலை டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல மோஹித் விவேக் டிமிச்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் 14th ஆப்ஷன்ல ஜாக் கெம்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 14 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. ஸ்மால் லீக் இந்த 14 பிளேயர்ஸ் போதும். இதுல இருந்து ஒரு 11 பிளேயர்ஸை உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. ஸோ ஏதோ ஒரு அப்டேட் வந்தது, ஸோ இதுல இருந்து ஏதோ 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ பிளேயர் உள்ள வராங்க அப்படின்னா அந்த அப்டேட் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுப்போம். அப்டேட்டடான டீமும் நம்ம டெலிகிராம் சேனல்ல லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொடுப்போம். ஸோ டெலிகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இதை நீங்க பிக் பண்ணி பிளே பண்றீங்க, ஸ்மால் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க மோஸ்ட்லி பூம் 11 ஆப்பை ப்ரிஃபர் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சிங்கிள் பிளேயரை சூஸ் பண்ணி பிளே பண்றீங்க அப்படின்னா குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த 2 ஆப்ஸ்க்கு மட்டும் நீங்க மோஸ்ட்லி T10ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்க்கும்போது ஜாக் ட்ரைபுக்கு ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம். அந்த அஸ்கர் அலி கான், இவங்க 2 பேருமே மோஸ்ட்லி அஸ்கர் அலி கான கேப்டனாவும் ஜாக் ட்ரைபை வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இல்ல வைஸ் கேப்டனா நீங்க போறீங்க அப்படின்னா ஜூலியஸ் சுமரியரை கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஓவியா மூசாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். எம்பிள்டனை ரொம்ப ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிரிட்டனை ரொம்ப ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.